ஸோ எனக்கு கோடிங் அப்படின்னாலே எனக்கு வராது, இல்லை பிடிக்காது. எனக்கு கோடிங் வேணாம். இருந்தாலும் நான் ஐடிக்கு போகணும்னு நினைக்கிறேன். இது பாசிபிளா? ஸோ நீங்கள் கேட்டதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ரோல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லுங்கள். அதாவது கொஞ்சமாக கோடிங் இருந்தாலும் போதும்னா, பட் கோடிங்கே இல்லாமல் இருந்தாலும் ஓகே தான். ஸோ அந்த மாதிரி ரோல்ஸ் என்னென்ன ரோல்ஸ் இருக்குது? ஸோ அந்த மாதிரியான ரோல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டேட்டா அனாலிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த டேட்டா அனாலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் கோடிங் இல்லாமல் இப்போ நான் ஐடிக்குள்ளே வந்து மூவ் ஆகிட்டேன். ஸோ கோடிங் நான் கடைசி வரைக்கும் கற்றுக்காமலே என்னால் ஐடியில் க்ரோ பண்ண முடியுமா? இல்லை, ஆக்சுவலாக வந்து ஓகே, இப்போ நான் கோடிங் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் எந்த மாதிரி ஸ்கில்ஸ் பில்ட் பண்ணிக்கணும்? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த டொமைன் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். அதாவது எல்லாமே படிக்கக்கூடாது. நான் உங்களோட வெங்கட்டுங்க. வேர்ல்டில் வந்து 250 எக்ஸ்பர்ட்ஸில் நானும் ஒருத்தங்க மைக்ரோசாஃப்டோட ஓனர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கியிருக்கேன். இது இல்லாம வந்து நான் ஒரு மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட், அமேசான் சர்டிஃபைட், ஆரக்கிள் சர்டிஃபைட், இன்டெல் சர்டிஃபைட், நாஸ்காம் சர்டிஃபைட், ஐபிஎம் சர்டிஃபைட், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ் எக்ஸ்பர்ட்டுங்க. HCL டெக்னாலஜியோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட், சீக்வென்ட் நாலேஜ் சாம்பியனுங்க அண்ட் சர்வீஸ் டெலிவரி எக்ஸலன்ஸ் மேனேஜர் அவார்டு வாங்கினவங்க. ஐடிக்குள்ள போனோங்களா, கெரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஐடியில் இருக்கீங்கன்னா வந்து எல்லா சென்டருமே பார்த்தீங்கன்னா வந்து வேலை வாங்கி தருவோம், காசு கொடுங்க, இல்லை வேலைக்கு போன பின்னாடி காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. கம்பெனியை ஏமாற்றி வேலை வாங்கி தருவேன்னு சொன்னா வந்து கம்பெனியெல்லாம் ஏமாற்ற முடியாதுங்க. அது உன்னை ஏமாற்றி காசு பறிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அப்படி ஏமாற்றி போனால் 2-3 மாதம் ஒன்று துரத்தி விட்டுருவாங்கன்ட்டு. தயவு செஞ்சு நேர்மையாக வேலைக்கு போகணும்னு நினைங்க. ஸ்கில்லை உண்மையாகவே டெவலப் பண்ணி விடுறவன் கம்பெனி ஏமாற்றி உங்களுக்கு ஏங்க வேலை வாங்கி தரணும்? நேர்மையாக போங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ்னா நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாங்க. காஷி இன்ஃபோடெக் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பாட்காஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும் ஐடி கம்பெனிக்கு போகணுன்னு. ஆனால் சில பேருக்கு வந்து கோடிங் அப்படின்னாலே பிடிக்காது. ஸோ கோடிங் இல்லாமல் நம்மளால் ஐடி ஜாப்குள்ளே போக முடியுமா? அதோட கெரியர் க்ரோத் எப்படி இருக்கும்? அதுக்கான ரோட் மேப் என்ன? இது எல்லாமே நம்ம எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் ஐடியில் போனால் நல்லா சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த கோடிங் ஒரே ஒரு விஷயத்தினால ஐடியே வேணாம் அப்படின்ற டிசிஷனையும் எடுத்திருக்கீங்க. நிறைய பேர் நம்மக்கிட்டே பேசும்போது சொல்லியிருக்கீங்க. ஆனால் அப்படியெல்லாம் நீங்கள் டிசைட் பண்ணணுமா, ஐடிக்குள்ளே போகவே முடியாதா அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கேட்க மனிஷா வந்திருக்காங்க. உங்களோட கேள்வி ஆரம்பிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான விஷயத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் ஹர்ஷத். ஸோ இவர் வந்து பிசிஏ முடிச்சிருக்காரு. 2024 பாஸ் அவுட், தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்காரு. ஸோ இவர் இப்போ ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்காரு. ஃபர்ஸ்ட் இவரோட ஸ்பீச்சை கேட்போம் வாங்க. என்னோட நேட்டிவ் வந்து தஞ்சாவூர். சாரை மீட் பண்ணியிருந்தேன். சார் வந்து ஒரு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல ஆஃபரோட சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா இருந்துச்சு. நான் வந்து ஜாயின் பண்ணேன். எல்லாம் நல்லா கைட் பண்ணாங்க. ஸோ ஹர்ஷத்தோட ஸ்பீச்சை கேட்டிருப்பீங்க. 2024 பாஸ் அவுட் ஆயிருக்காரு. பிசிஏ டிகிரி முடிச்சிருக்காரு. பட் இப்போ வந்து ஒரு நான் ஐடியிலேருந்து நல்ல ஐடி கம்பெனிக்கு வந்து மூவ் ஆயிருக்காரு. ஸோ நம்மளோட கெரியர் கேப்போ நம்மளோட டிகிரியோ ஸோ எதுவுமே மேட்டர் கிடையாது. நல்ல ஒரு கைடன்ஸும் ஸோ எந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சால் போதும், நம்மளாலையும் நான் ஐடியிலேருந்து ஐடிக்கு ஈஸியாக மூவ் ஆக முடியும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்லாம் நீங்கள் பார்த்தா ஹர்ஷத். ஸோ நான் டைரெக்டாகவே வந்து கொஷினை கேட்டுடுறேன். ஸோ எனக்கு கோடிங் அப்படின்னாலே எனக்கு வராது, இல்லை பிடிக்காது. எனக்கு கோடிங் வேணாம். இருந்தாலும் நான் ஐடிக்கு போகணும்னு நினைக்கிறேன். இது பாசிபிளா? ஸோ நீங்கள் கேட்டதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ரோல் பேஸ் பண்ணது இது இருக்கும். ஓகேவா? அதாவது எல்லா ரோல்ஸுக்குமே வந்து கோடிங் தேவைப்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் லட்சக்கணக்கான ரோல்ஸ் இருக்குது. அதில் எல்லா ரோல்ஸுக்கும் கண்டிப்பாக கோடிங் வேணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டே இருக்காது. இப்போது சில ரோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோடிங்கே இல்லாமல் ஒர்க் பண்ண முடியும். லைக் யூஐ யூஎக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி, இதெல்லாம் வந்து சுத்தமாக கோடிங் இல்லாமலேயும் டூல்ஸை வச்சு மட்டுமே நம்மளால் ஒர்க் பண்ணிட முடியும். ஸோ அந்த மாதிரியான ரோல்ஸும் இருக்குது. ஸோ ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. ஸோ ஐடி இண்டஸ்ட்ரியில் நம்ம கோடிங் தெரியல அப்படின்னாலும் உள்ள என்டர் ஆக முடியும். ஸோ அப்போ ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே கோடிங் இல்லைனாலும் நுழைய முடியும். எஸ். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொஷனுக்கே வந்து எஸ் அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ என்ன மாதிரி ரோல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லுங்கள். அதாவது கொஞ்சமாக கோடிங் இருந்தாலும் போதும் தான், பட் கோடிங்கே இல்லாமல் இருந்தாலும் ஓகே தான். ஸோ அந்த மாதிரி ரோல்ஸ் என்னென்ன ரோல்ஸ் இருக்குது? ஸோ அந்த மாதிரியான ரோல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டேட்டா அனாலிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த டேட்டா அனாலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து பவர் பிஐ, டேப்லூ மாதிரியான டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட்டு இந்த யூஐ யூஎக்ஸ் டிசைனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபிக்மா அந்த மாதிரியான டூல்ஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம ஒர்க் பண்ணிட முடியும். அப்புறம் இந்த சைபர் செக்யூரிட்டிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த பெனட்ரேஷன் டெஸ்டிங் இதுக்கு எல்லாத்துக்கும் டூல்ஸே இருக்குது. ஸோ அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். கோடிங் அப்படிங்கிறது பெருசாக தேவைப்படாது. அங்கங்கே ஸ்கிரிப்ட் மாதிரி தேவைப்படும். அதாவது இதை ரன் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் போடணும் அது மட்டும் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது எல்லாமே வந்து கோடிங்கே இல்லாமல் நம்ம கம்ப்ளீட் ப்ராசஸையே அந்த கரியரையே மொத்தமாக கொண்டு போக முடியும். ஆனால் இதுலேயுமே கொஞ்சம் அட்வான்ஸ் போகும்போது கொஞ்சம் கோடிங்ஸ் நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா கரியர் டெவலப்மெண்ட்டும் நமக்கு வேணும்ல. என்டர் ஆகும்போது இது போதும். ஓகே.
ஸோ ஒரு மினிமல் கோடிங் இல்லை கோடிங்கே இல்லாமலே நம்மளுக்கு இவ்வளோ ரோல்ஸ் எஸ் இருக்கு. சரி, ஓகே. சரி, ஓகே. நான் கோடிங் இல்லாமல் இப்போ நான் ஐடிக்குள்ளே வந்து மூவ் ஆகிட்டேன் பேசிக் லெவலில். ஓகே. ஸோ கோடிங் நான் கடைசி வரைக்கும் கற்றுக்காமலே என்னால் ஐடியில் க்ரோ பண்ண முடியுமா? இல்லை, ஆக்சுவலாக வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன ஆன்சரே இதுக்கும் கவர் ஆகும். என்னென்னா இப்போ வந்து ஒரு கோடிங் தெரியாமல் நம்ம ஒரு ரோல் போயிட்டோம், அதுக்கப்புறம் வந்து எனக்கு கோடிங்கே தேவையில்லை, லைஃப் லாங் நான் இதை வச்சே மேனேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கோடிங் தெரியுதோ இல்லையோ எந்த ஒரு ஐடி ரோலாக இருந்தாலுமே நீங்கள் அப்கிரேட்ஸ் அப்படிங்கிறத பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அதே மாதிரி தான் இந்த நான் கோடிங் ஜாப்ஸுக்குமே நீங்கள் உள்ளே வரும்போது வேணால் கோடிங் தெரியாமல் வர முடியும். ஆனால் நம்ம ஃப்யூச்சரில் நம்மளோட ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகும் போது கோடிங் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் அட்வான்டேஜஸ் கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேனுவல் டெஸ்டிங் நான் சொல்லவே இல்லை. மேனுவல் டெஸ்டிங் அப்படிங்கிறது ஏன் நான் சொல்லலன்னு கேட்டிங்கன்னா, மேனுவல் டெஸ்டிங் இப்போ குறைஞ்சிட்டே வந்துருச்சு. ஸோ அது எல்லாமே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷனுக்கு போயிடுச்சு. ஆட்டோமேஷனுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? கோடிங் தேவைப்பட்டுச்சு. இப்போ ஜாவா இல்லை பைத்தான் வச்சு தான் ஆட்டோமேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இதுக்கும் இப்போ UI UX டெவலப்மெண்ட் பண்ணுறீங்க, அதுக்கான இதுவுமே வெப்சைட்டும் நீங்களே பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான அட்வான்டேஜ் அதிகமாகிடுச்சிங்க. ஸோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எக்ஸ்ட்ரா வரும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்மளோட அப்கிரேட்ஸுக்காகவும் நம்மளோட கெரியர் பாத்தை வந்து அப்லிஃப்ட் பண்ணுறதுக்காகவும் மட்டும் இந்த கோடிங் அப்படிங்கிறது ஆடட் அட்வான்டேஜாக வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம கோடிங்கை மொத்தமாக அவாய்டும் பண்ணிட முடியாது. ஓகே. ஓகே, இப்போ நான் கோடிங் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் எந்த மாதிரி ஸ்கில்ஸ் பில்ட் பண்ணிக்கணும்? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த டொமைன் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். அதாவது எல்லாமே படிக்கக்கூடாது. சைபர் செக்யூரிட்டியும் நான் போகிறேன், இது UI UX டிசைனிங்கும் போகிறேன். அதாவது நம்ம ஃபியூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். எல்லாத்தையும் ஒரே வாட்டி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எதுலேயுமே நம்ம முடிக்காமல் போயிடுவோம். ஓகேவா? அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன டொமைன் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டேட்டா அனலிஸ்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு SQL, அதுவும் டூல் பேஸு தான், queries மட்டும் இருக்கும், நம்ம நார்மலாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸல், இதுவும் வந்து நம்ம எக்ஸல் ஷீட்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த எக்ஸலில் ஒர்க் பண்ணுறது மட்டும் தெரிஞ்சுக்கணும். டேஷ்போர்ட் கிரியேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். எல்லாமே டூல்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். கூடவே நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன கற்றுக்கணும்னா கம்யூனிகேஷன். ஏன்னா இது எல்லாமே பிஸ்னஸ் ட்ரிவன் டிசிஷன்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஸ்கோப் இருக்கக்கூடியது. அப்போ நம்ம வந்து அதை கம்யூனிகேட் பண்ணி இன்னொருத்தங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகும். அப்போ கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை அவங்க கற்றுக்கணும். அண்ட் முக்கியமாக AI டூல்ஸ் இப்போ இருக்கக்கூடியதை வந்து நம்ம கண்டிப்பாக கற்றுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா ChatGPT, Claude மாதிரியான டூல்ஸை யூஸ் பண்ணி இதை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எல்லா கம்பெனிஸும் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது எக்ஸலில் நம்ம ChatGPT இன்டெகிரேட் பண்ணுறது, அந்த மாதிரி அந்த ஏஜென்ட்ஸை இன்டெகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாலே போதும், ஒரு என்ட்ரி லெவல் ஜாபை வாங்குறதுக்கான ஒரு ஹெல்ப்பை இது தாராளமாக பண்ணிடும். ஸோ ஃபைனல் கொஷின், இப்போ கோடிங்கை பார்த்தாலே பயப்படுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஓகே, ஆக்சுவலாக நீங்கள் கோடிங்கை பார்த்தே பயப்படுறீங்க, நான் ஐடிக்குள்ளே போகணும்னு நினச்சிங்கன்னா நான் முன்னாடி சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஐடிக்குள்ளே போயிடுங்க. ஐடிக்குள்ளே போனதுக்கப்புறம் அவங்களே வந்து அந்த ஐடி என்விரான்மெண்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். அவங்களுக்கு வந்து அந்த கம்ஃபர்ட்டை முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்து அவங்க கம்ஃபர்டபுள் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம பயத்தோடு ஆரம்பித்தோன்னா நமக்கு அது பயமாக தான் இருக்கும். ஆனால் ஒன்ஸ் உள்ளே போயிட்டோம், எனக்கு வந்து இப்போதைக்கு நான் இருக்கக்கூடிய ரோலில் வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிட்டேன் அப்படிங்கிற கம்ஃபர்டபுள் அந்த சுச்சுவேஷன் வரும்போது அவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கோடிங் அப்படிங்கிறது உங்களுக்கு பயம் இல்லாமல் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்காக நம்ம மொத்தமாக கோடிங் அவாய்டும் பண்ண முடியாது. கோடிங்கை வந்து நான் கற்றுக்கணும், அது பயமாக இருக்குன்றதுக்காக ஐடியும் அவாய்ட் பண்ணிட முடியாது. ஸோ வந்து கெரியர் பார்த்தா ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த கோடிங் அப்படிங்கிறத கெரியரை டெவலப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பயம் அப்படிங்கிறது இப்போ இருந்தால் இப்போதைக்கு வேண்டாம். பட் அந்த கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் வரும்போதும் அதுக்கான தேவை வரும்போதும் அவங்கள அதுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்ம பைத்தானோ இல்லை வந்து ஜாவாவோ நமக்கு எது தேவையோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மட்டும் நம்ம எடுத்து வச்சா போதும், மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஓகே. ஓகே, இந்த பாட்காஸ்ட்டில் இந்த கோடிங் அப்படின்னாலே பயம் இருக்குது, கோடிங்னால ஐடிக்கு வரல அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கான ஆன்சர்ஸ் நிறையவே கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஒரு கெரியர் பார்த்து சூஸ் பண்ணி அதில் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எங்கே போய் படிக்கிறதுன்னு தெரியலனா அதுக்கு ஹெல்ப் பண்ண தான் நாங்கள் இருக்கோம். இது எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய கோர்சஸ். இந்த கோர்ஸில் நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலும் கொடுத்துருக்கேன். எந்த சோர்ஸில் வேணால் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸை கேதர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ ரிலேட்டடாக நிறைய பேர் வந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில். ஸோ அதுக்கான கொஷின்ஸ் என்ன, ஆன்சர்ஸ் என்ன, இதெல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு கோடிங் தெரியாமல் ஐடிக்குள்ளே போயிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிகாம் கிராஜுவேட் இருக்காரு அப்படின்னா, ஸோ அவர் வந்து எக்ஸல், SQL, பவர் BI இதை மட்டும் கற்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ இதை கற்றுக்கிட்டு டேட்டா அனலிஸ்ட்டாக வந்துட்டு பிளேஸ் ஆகுறாரு. ஸோ இனிஷியலி வந்து பைத்தானும் கற்றுக்கிறாரு. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கோடிங்கே தேவைப்படாது. ஸோ நீங்கள்
எப்போ வந்து அப்கிரேட் பண்ணுறீங்களோ லைக் டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி மூவ் பண்ணுறீங்களோ ஸோ அப்போ தான் நம்மளுக்கு கோடிங் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ இனிஷியலி நம்மளுக்கு கோடிங்கு தேவைப்படாது. கோடிங் இல்லாமல் ஹையஸ்ட் சேலரி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட் மேனேஜர், பிஸ்னஸ் அனலிஸ்ட் இந்த மாதிரி ரோல்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு கோடிங் இல்லாமல் ஐடி ஜாப்ஸ் கிடைக்கும். ஏஐ வந்த பிறகு நான் கோடிங் ஜாப்ஸ் சேஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நோ கோட் ரோல்ஸ் ஆர் வந்துட்டு எவால்வ் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர்த்து ஸோ டிசபேரிங் ஆகாது. ஸோ அதனால கண்டிப்பாக அது சேஃபானது தான். நெக்ஸ்ட் வந்து பிக்கஸ்ட் மிஸ்டேக் கோடிங் பயம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோடிங் தெரியாது அப்படின்றதுனால என்டையர் ஐடி இண்டஸ்ட்ரி நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு கிடையாது. நிறைய ரோல்ஸ் வந்து கோடிங் இல்லாமலே வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு எஸ்கியூஎல் கோடிங்காக அதை லேர்ன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்கியூஎல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் கோடிங் ஜாப்ஸாக இருக்கக்கூடிய டேட்டா அனலிட்டிக்ஸ், டெஸ்டிங், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் ஸோ இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து யூஐயூஎக்ஸ்க்கு டிசைனர்ஸ்க்கு கோடிங் லேர்ன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மேண்டேட்டரி கிடையாது. பட் வந்துட்டு HTML, CSS இந்த மாதிரி ஒரு பேசிக் ஃப்ரண்ட் அண்ட் கோடிங் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்த கொஸ்டின் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு கோடிங் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தேவைப்படாது. ஆனால் பேசிக்காக நீங்கள் வந்து SQL, எக்ஸல், பவர் BI அண்ட் AI டூல்ஸ் எல்லாமே கற்று வச்சுக்கோங்க. கோடிங்ஸ் எல்லாம் பெருசாக தேவைப்படாது. நோ கோடிங் ரோல்ஸ்க்கு கெரியரில் growth இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக growth இருக்குது. மெனி ப்ரொஃபஷனல்ஸ் வந்துட்டு ப்ராடக்ட் மேனேஜர், டெலிவரி மேனேஜர், கன்சல்டன்ட், ப்ரோக்ராமர் மேனேஜர் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கோடிங் மேண்டேட்டரி கிடையாது. பட் growthன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஃபியூச்சரில் கோடிங் லேர்ன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக லேர்ன் பண்ணணும். ஸோ இனிஷியலி நீங்கள் வந்து கோடிங் இல்லாமல் உள்ளே போயிடலாம். பட் அப்கிரேட் ஆக ஆக கண்டிப்பாக உங்களுக்கு பேசிக்ஸ் கோடிங்ஸ் எல்லாமே தேவைப்படும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே கிடைக்கும். ஃபைனலாக கோடிங் தெரியாதவங்க ஐடி ஃபீல்டுக்கு வரலாமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வரலாம். ஆனால் கோடிங் இல்லைன்றதுக்காக லேர்னிங் இல்லை அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஸோ உங்களோட ஸ்கில்ஸை வந்து அப்கிரேட் பண்ணிட்டே இருங்க. கூடவே AI டூல்ஸ் கற்றுக்கோங்க. டெக்னாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபியூச்சரில் growth இருந்துகிட்டே தான் இருக்கும். ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக சொல்ல ஆசைப்படுறது இவங்க எல்லாமே நம்மகிட்ட படித்து பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்.